அடுத்த நிகழ்வாக நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிமிக்ரி ஷோ நடைபெற உள்ளது. அதற்கு முன் அவர்களை பற்றிய ஒரு சிறு முன்னுரை. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாத நிற்பதொன்றில் என்பது வள்ளுவன் வாக்கு. இந்த வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர் நம் சிறப்பு விருந்தினர் உயர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள். கடந்த 35 வருடங்களாக கனடா, ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர் என்பன போன்ற 22 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து 7000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான நிகழ்ச்சியை நடத்திய பெருமைக்குரியவர். நம் அனைவராலும் வெங்கி மங்கி என்று செல்லமாக அழைக்கப்படும் உயர் திரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் புதுவை அரசின் நுண்கலை வித்தகர் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர். செவாலியா சிவாஜி, பத்மஸ்ரீ கமல்ஹாசன், பாடும் நீலா பாலு என்பன மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதே என்ற கொள்கையை தம் உயிர் மூச்சாக கொண்டு எந்நாளும் எந்நேரமும் அடுத்தவரின் சந்தோஷத்தையே தம் மனதில் நிறுத்தி தன்னுடைய ஷோக்களின் அடிப்படையாக வைத்திருப்பவர். அவர் டிவி, ஏசியா நெட்வொர்க், சன் நெட்வொர்க் என பல்வேறு தொலைக்காட்சிகளில் பல புகழ்பெற்ற ஷோக்களை நடத்தி காட்டியவர். இன்று நம்முன் அவர் வந்திருப்பது நாம் செய்த பெரும் பேராகும். அவர்களை மேடைக்கு அழைக்கும் விதமாக கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். இன்னும் கொஞ்சம் சீட்டு காலியாக இருக்காங்க, அதனால் ஐ வெயிட். எப்போவுமே சீஃப் கெஸ்ட் லாஸ்ட்டில் தான் விடுவாங்க, ஏன்னா அந்த தலைவர் பேசினாலும் நான் எழுந்து போடுவாங்க. அதனால் சீஃப் கெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட சீஃப் கெஸ்ட் வந்து மங்கி இல்லை. உங்களை எத்தனை பேர் மங்கி ஷோ பார்த்துருக்கீங்க? டிவியில் இந்த சைடு பார்த்துருப்பாங்க லேடிஸ். ஜெயா டிவியில் வெங்கி மங்கி ஷோ வால் பசங்க அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 10-12 வருஷம் வந்தது. பார்த்தவங்க கை தூக்குன. சும்மா கதை. இவங்க 2006 நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் பண்ண ஒரு பாட்டிமா சொல்கிறாங்க, உன் ப்ரோக்ராம் சீனியர் ப்ரோக்ராம், நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் அதே தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருந்தப்போ பார்த்து, ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்தேன் சார். சரி, இப்போ மங்கி பார்க்கணுமா வெங்கி பார்க்கணுமா? எல்லாம் மங்கி தான் சொல்லுவீங்க, தெரியும். சரி, மங்கி ரெடி ஆகிட்டு இருக்காரு, மேக்கப் போடுறாரு அவரு. நான் கொஞ்சம் அழகாக வந்துட்டேன், அவருக்கு பொறாம. சரி, இந்த மீன் டைம் ஐ வில் என்டர்டெயின் யூ. நான் மிமிக்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இந்த மங்கி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அது மங்கி என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் மிமிக்ரி பண்ணியிருந்தேன் காலேஜ் படிக்கிறப்போ. ஓவிய செல்வன் ஐயா கிளாஸ்லேயே முதல் மாணவன் அவர். ஓவிய கல்லூரியில் கை தட்டுங்க. எங்கள் கிளாஸ்லேயே இங்கே இருக்கிற கூட்டத்திலே ரொம்ப யங்கான ஒருத்தர். அந்த சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஸ்கூலை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் எண்ணம் நல்லா இருக்குது. அவருடைய ட்ரீம் அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி அவர் ஸ்கூல் படிக்காத ஸ்கூலை விட படித்த ஸ்கூலை விட சிறப்பாக வரணும்ன்ட்டு அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு நிறைய பேர் பெரியவங்களாம் மரியாதை பண்ணார் இல்லையா? எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்க அவருக்கு. இந்த ஹெல்ப் பத்தாது, இன்னும் நிறைய பண்ணோம். நிறைய பண்ணுவீங்களா? கை தட்டி சொல்லுங்கள், பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும். இந்த அட்மாஸ்பியர் பார்த்தோன்னே, சாரி இங்கிலீஷ் பேசுகிறவர் இருக்கார், அட்மாஸ்பியர் வாத்தியார் இருந்தால் தான் நான் இங்கிலீஷ் வரேன். அவர் இங்கிலீஷ் வாத்தியாரில் நான் பாருங்கள், இங்கிலீஷில் நான் பின்னுறேன் கொஞ்சம் நேரம் பொறுத்து. அது ஸ்விட்ச் போட்டால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா தமிழ் தான். அட்மாஸ்பியர் அப்படி அவர் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து ரொம்ப கவனமாக பேசணும்.
இப்போ இங்கிலீஷில் வந்து கிராமர் பற்றி சொன்னார், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, வீக்குக்கும் டிஃப்ரென்ஸு. நான் இப்போ உங்கள் எல்லாரையும் இங்கிலீஷை பேசி சிரிக்க வைக்க போகிறேன். சிரிக்க வைக்கலாமா? குழந்தைங்க தான் எனக்கு முதல்ல டீச்சர். நான் ஜெயா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ ஒரு குழந்தை வந்தது, அங்கிள் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லுங்கள், எவ்வளோ சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு ஆட்டுச்சு காலை. இது நம்மளுக்கு தெரியாது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப் அபவ் தி வேர்ல்ட் ஸோ ஹை லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. இதான் நம்ம சிவாஜி கணேசன்லேருந்து எல்லாரும் இதை தான் பாடிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக விஜயும் பாடலை ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரு ஒரு பாட்டு இருக்குது. நான் படம் தெரியல, தெரியா, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டார் சொன்னேன், அந்த பாப்பா சொல்லிச்சு இது முடிஞ்சுது. இதுக்கு அடுத்த கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ஹவு வில் a தெலுங்கு மேன் சே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்? புரியல. தெலுங்காரு ஆந்திராலேருந்து வந்தவர் எப்படி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லுவாருன்னு கேட்டுது. நான் அதே மாதிரி தான் சொல்லுவார். நோ அங்கிள், வேறு மாதிரி சொல்லுவாராம். எப்படின்னா ட்விங்கிள் ட்விங்கிளு லிட்டில் ஸ்டாரும். நான் கொஞ்ச நேரம் பயந்து ஓடிட்டேன். இது தெலுங்காரு. முடிஞ்சதுன்னு நினச்சா இன்னும் கண்டினியூ ஆகுது. மலையாளி கேரளாக்காரர் எப்படி சொல்லுவார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். தெரியாது, அதே மாதிரி தான் சொல்லுவார். நான் இல்லை, எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸு நம்ம கவனிக்கணுமா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு சாரு மாஸ் 2 டீம் அது சாரு. அது மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு. கேரளாக்கு மட்டும் எல்லாம் சிரிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. சரி, அடுத்தது முடிஞ்சது நினச்சா, இதே பீகார் மாநிலத்தில் லல்லு பிரசாத் இருக்கார்ல, அவர் ஊருக்கார நார்த் இந்தியன் எப்படி சொல்லுவார், ட்விங்கிள் 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 லிட்டில் ஸ்டார். வண்டி எடுத்து போய் ஸ்டார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னா. நான் என்னம்மா இன்னும் முடிஞ்சுதான்னா, இல்லை, தமிழன் எப்படி சொல்லுவான்னா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இருக்கிறதுலையே கம்மி இங்கிலீஷை மாற்றக்கூடிய தொழிலை பண்ணுறது தமிழால் தான். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அழுத்தி சொல்லுவானே தவிர கெடுக்க மாட்டான். அவரு நான் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு அப்படின்ட்டாரு. அவர் சாரே அப்படின்னாரு, கேரளாக்காரர். சரி, இது ஸ்கூல் படிக்கிறப்போ நான் ஸ்கூலில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பேசுறது. இப்போ நம்ம தமிழ் பேசினா அவன் சிரிப்பான், யார் தமாசா இருக்கு அப்படின்ட்டு. அவனுக்கு புரியாதவனுக்கு தமாசா தானே இருக்கும். அதே சைனாக்காரன் கொஞ்சம் கோமிச்சோ ஒன்றும் சொல்லிக்கிறதான்னு சிலபஸில் இருக்கா அவங்களுக்கு. சரி, இது சொன்னாமே சிரிக்கிறோம்ல. ஒன்று புரியலன்னா சிரிப்போம், இல்லை சிந்திப்போம். புரிஞ்சதுன்னா சிந்திப்போம், அப்படி இல்லை சிந்திப்போம். புரிஞ்சிச்சா? பசங்களுக்கு புரியறது தெரியாது நம்மளுக்கு. நான் ஒரு ஜோக் அடிக்கிறேன் பாரு, மங்கி வச்சு. ஒரு குழந்தை வந்து கரெக்டாக சொல்லிச்சு, பயங்கரமாக சிரிச்சு. என்ன உங்களுக்கு புரியுதான்னா, அங்கிள் அது மங்கி வந்து சொல்கிறேன். மங்கி ரெடி ஆகிடுச்சு, கூப்பிடலாமா? எல்லாம் மங்கி ஏதாவது காட்டுவீங்க. இந்த மங்கி இந்த கேப் செல்லர் மாதிரி. குரங்கு மற்ற அனிமல் யானை கிட்ட போய் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது, கம்முன்னு இருக்கும், கட்சியில் மெரிச்சிடும். குரங்கு மாத்திரம் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை மாதிரி செஞ்சதை செய்யும் குரங்கு அப்படின்னா அதான் போர் அடிக்காது, சும்மாவே இருக்காது. பார்த்தீங்களா குரங்கு? அதனால தான் சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்கிறாங்க. தமிழ் வந்து ரொம்ப சிறந்த மொழி, அதில் பேசுறது ரொம்ப ஈஸி. தமிழ் பேச கஷ்டப்படுறவங்க இந்த வார்த்தையை கற்றுக்குங்க. கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து ஐடி, தமிழ் என்னதுமா இது, டேக் இட்னா இதை எடுத்துக்கோ, இட்ன்றதுக்கு இது தமிழ். இதை வச்சுக்கிட்டே ஒருத்தர் இந்த ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடை பற்றி 1 மணி நேரம் பேசுவார். கொஞ்சம் பயந்த சுபாவம், என்ன மாதிரி இல்லை. அவர் நம்ம பூர்ணம் விஸ்வநாதன், நடிகர் பூர்ணம் விஸ்வநாதன் மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம். அவரை 1 மணி நேரம் பேசுங்கன்ட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடை பற்றி 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அதை நான் சுருக்கி ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி இருக்குது. நல்லா இருந்தால் கை தட்டுங்க. கடைசியில் நல்லா இருந்தா சரி.
இவர் வந்து குடும்ப கட்டுப்பாடை பற்றி இதுன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டே பேச போகிறார். தமிழ் ரொம்ப சிறந்த மொழி, உலகத்தையே சிறந்த மொழி தமிழ் மொழி. ஏன்னா ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. ஒரு பொருள்ன்ற சொல்லுக்கு 3 பொருள் இருக்கு. பொருள்னா டப்பு, பொருள் அதிகாரம், டப்பு சேர்ப்பது எப்படி, பொருள்னா டப்பு, பொருள்னா மீனிங்ன்ற ஒரு பொருள், பொருள்னா ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு பொருள், ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு பொருள். இந்த மாதிரி அதிகமான பொருள் இருக்கக்கூடிய வார்த்தை இன்னைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இதுன்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் கேட்டதில்லைல்ல? இதை கேளுங்க, பெரியவங்களாம் கேளுங்க, நல்லா இருந்தால் ரொம்ப கை தட்டுங்க. அப்போ கொஞ்சம் அடுத்தது போடுவேன், அடுத்த பால் போடுவேன், இல்லைன்னா கொஞ்சம் ரிட்டையர் ஆகிடுவேன். சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். அது எஸ்வி சேகருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல காமெடி டைமிங் உள்ளவர் எஸ்பி சேகர், தெரியல? எஸ்வி சேகர், நடிகர் எஸ்வி சேகர். அவர் படத்தை கூப்பிட்டு என்ன இதை பண்ண சொன்னார். இது பண்ணுமா அப்படின்னாரு. எதுனா இது. சரி, இது இவர் குடும்ப கட்டுப்பாடை பற்றி 1 மணி நேரம் பேசுவார். நான் சுருக்கி ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ரெடி ஜூட், வணக்கம், பேசுங்க. அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம். வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இது நம்ம OMA இதில் வந்து நான் என்னை சிறப்பு இதுவாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப இது. நானும் திரு ஓவி செல்வன் ஐயாவும் ரொம்ப வருஷமாக இது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இது, ஃபோன் கூட இல்லை. அப்போ அந்த காலத்தில் ஃபோன் கிடையாதுல்ல. அந்த அவர் ரொம்ப நல்ல இது படைத்தவர். சரியில்லை, இதுக்கு மேலே செய்யக்கூடிய இது உள்ளவர். இன்னைக்கு இவ்வளவு கூட்டத்தை சேர்த்திருக்காருன்னா என்னுடைய எல்லா இதுக்கும் காரணம் அவருடைய இதுதான். எது அங்கங்க இது வச்சிருக்காருல்ல, அதை பார்த்து நிறைய பேர் வந்தீங்க. மங்கி வருது, நீங்க அதுக்காக தான் ரொம்ப இதுவாக வெயிட் பண்ணீங்க தெரியும். இருந்தாலும் இங்க பள்ளியில நடத்துகிற டீச்சர்ஸ் அமுதா, கரெக்டா, தமிழ் அமுதா ரொம்ப இதுவா, தமிழ் ஐயா, இது ஆங்கில ஐயாக்கே தமிழ்ல ஒரு இது கொடுத்தாங்க பாருங்க. சரி, குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேச வந்துட்டு நான் ரொம்ப வேற இது பண்ணிடுறேன். குடும்ப கட்டுப்பாடுன்றது பெரியவங்களாம் இருக்கீங்க, உங்கள் இதுக்கு முன்னாடி என்னுடைய இது அவ்வளோ இதுவாக ஈடுபடாது. அதனால சுருக்கமாக இது பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அடுத்த இது இருக்குது, உங்களோட சுருக்கமாக இது பண்ணணும்னா ஒரு இதுக்கும் அடுத்த இதுக்கும் ஒரு இது இருக்கணுன்றது தான் இது. இதுக்காக அரசாங்கமே பல இதுகளை தயாரித்து இது பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. என்னதான் நம்மளாம் இது பண்ணாலும் நாம தான் ஒரு இதுவோடு இருக்கணும். சில நேரத்தில் நம்மளுக்கே ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ரொம்ப இதுவாக இருக்கணும். அப்படி இருந்தோன்னா நமக்கு என்னது அப்படின்னு ஒரு இது வரும். அப்படி இருந்தோன்னா நாட்டுக்கு ஒரு இது, வீட்டுக்கு ஒரு இது. அப்போ தான் மற்ற நாடுங்க மாதிரி நம்ம எல்லா இதுலேயும் ஒரு இதுவாக வர முடியும் என்று கூறி என்னுடைய சின்ன இதை இது பண்ணிக்கிறேன். நான் பேசுனது இவன் சிவ பூஜையில் இது மாதிரி வந்துட்டான்னு நினைக்காதீங்க. நான் பேசின ஏதாவது இது இருந்தால் எவ்வளோ இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டேன். காலேஜ் படிக்கிறப்ப மிமிக்ரி பண்ணுவேன். நான் அந்த வாய்ஸ்லாம் பண்ணுறதில்லை, உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஆர் ராதா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெள்ளக்காரு நீராவியில் கப்பல் விடுறோம், நம்மள நீராவியில் குழம்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகையினாலே இந்த OMA பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாம் கை தடுக்கும் பார்க்கலாம். இது எம்ஆர் ராதா, இதே பாலையா. கொஞ்சம் பெரியவங்களாம் இந்த பக்கம் இருக்கீங்க, பெரியவங்க நல்லா இருந்தால் கை தட்டுங்க. நான் நினைக்கிறேன் பாலையா ஒரு 2 லைன். வணக்கங்க, அதாவது சொன்னாங்க அண்ணே எங்கள் OMA பள்ளிக்கூடத்து அட்மாஸ்பியராக இருக்குது, நீங்கள் வந்து 2 வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுங்கு செப்பா. இருந்தாலும் நீங்கள்லாம் பல்லாண்டு பிள்ளைங்கள்லாம் பல்லாண்டு வாங்க சொல்லி நான் புடம்புட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அசோகன்னா மறந்து பசங்களுக்கு தெரியாது, இது ஹிஸ்ட்ரியில் வரும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அசோகர் செடி நட்டார். அந்த அசோகர் மட்டை இல்லாமல் மட்டை அசோகன் ஒருத்தர். பேரன்பு மிக்க பெரியவர்களே,
தாய்மார்களே, நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. அந்த வருஷம் ஞாபகம் ஹிஸ்டரி லெசன். சரி, எனக்கு பிடிச்ச ஒரு குரல் பண்ணிடுறேன். சுருளிராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவர் பயந்த மாதிரியே உதவாங்கிற மாதிரியே வருவார். அவர் வந்து கண்ணம்மா நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம காதல் யாருன்னா குறுக்க வந்தான்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இதை வந்து எம்என் நம்பியார் சொல்றார். பழைய மிமிக்ரி இது. கண்ணம்மா, நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம காதல்ல யாராவது குறுக்க வந்தா நான் என்ன தெரியுமா செய்வேன்? சுட்டு பொசிக்கிடுவேன். டேய் மொட்டை பாயாடி அதான். இது பழைய ஹிஸ்டரி. இதே கண்ணம்மாவை சுள்ளிராஜன் லவ் பண்றார். நீ கண்ணம்மா கண்ணம்மா, நான் உன்னை டாவடிக்கிறேன், நம்ம காதலிங்காட்டி எவன் நான் சோம்பேறி பையன் குறுக்க வந்தான்னா நான் என்ன தெரியுமா செய்வேன்? நீ சைடு வாங்கிக்குவேன். இப்போ நான் சைடு வாங்கிக்கிறேன், மங்கியோட வரேன். மங்கியோட வரணுமா வேணாமா? அதுக்காக இவ்வளோ பில்டப். நம்ம கூட இவ்வளோ பில்டப் கிடைக்காது. உங்கள் எல்லாருக்கும் நம்ம சலாலுதீன், கரெக்டா சார்? ப்ரொனன்சிங் த நேம். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிட்டா எல்லாம் ஜோர கை தட்டுங்க, அப்புறம் சொல்கிற செய்தி. அவர் என்ன பேசினார் சொல்லுங்க. சலாலுதீன் சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கிலம் நன்றாக சரளமாக பேச இந்த சிடி வாங்கவும் இல்லை யூடியூபை பார்க்கவும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஓவிய செல்வன் சார் உங்கள் நிறுவனர் எனக்கு தெரிஞ்சு அருமையாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர் ஓவிய செல்வன் ஐயா. கவனிக்கிறீங்க, அவர் ஆங்கிலம் பேசும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சரளமாக பேசுகிறார். நான் நினச்சேன் அவர் ஏதோ பெரிய கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. பார்த்தா காலேஜ் படிக்கிறப்ப சாதாரணமாக தமிழில் பேசுவார். அவர் இங்கிலீஷ் பேசியே நான் கேட்டதே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பேச ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டேன், அது அப்புறம் சொல்லுவார். அவர் பேசுகிறப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ நல்ல திறமை வாய்ந்தவர். நம்ம பழக்க வழக்கம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாம், இல்லையா? என்னடா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு. சரி, மங்கி கூப்பிடலாமா? அதான் எல்லாம் கம்முன்னு இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு மயான அமைதி இருக்குது. என்னடா ரொம்ப நேரம் நம்ம பேசின மிஸ்ஸே ஒதிப்பாங்க. எனக்கு தெரியும் அந்த ஷோ ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு. இது பெட்டர் மைக்கா, அது பெட்டர் மைக்கா, எது நல்ல மைக்கு? ஓட்ட மைக்கு ஒரு குத்துருவோம். பேசுமாவா? வாயை மூடுமான்னு பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் எழுந்துரு. அங்கே பாரு, எல்லாம் கை தட்டு தான் எழுந்துக்கும். சர்க்கஸில் வேலை செஞ்சிருந்தாரு, அதனால பெல் அடிக்கணும். பெல் அடிச்சோன்னா கூத்து ஆரம்பமாகிடுச்சு. அது மாதிரி கூத்து அடியாது. அங்கே பாரு, ஏன் கோவம் வந்துச்சு? ஏன் கோச்சிக்கிற? அவங்கள பிடிக்கலையா? என்ன பிடிக்கலையா? என்ன பிடிங்க சார். மைக் கார் கொஞ்சம் வாங்க, மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. முதல்ல மைக்கை செக் பண்ணு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. செக் பண்ணுன்னா அவருக்கு புரியுது. செக் பண்ண இது கொஞ்சம் வால்யூம் பண்ணுங்க. ஃபோட்டோக்கார் ரெடி ஆகிட்டார். இவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபோட்டோ எடுக்கலாமா? நான் இவராக அவர் திரிசாவாக அவர் கோச்சிங் ஓடுறதுக்கு. சரி, இந்த ஓஎம்எஸ் ஸ்கூல் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? ஐ லவ் யூ. என்னது? நீ கம்முனையா, உனக்கு என்ன பரவாயில்ல.
ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு? 4 பேர் குல்ஃபி எடுத்திருக்காங்க. என்னது குல்ஃபி அது செல்ஃபி. தன்னைத்தான் எடுத்துக்கொண்டா அது செல்ஃபி. குள்ளமா இருக்கிறவர் எடுத்தார், அதான் குல்ஃபி. சரி ஆரம்பிக்கலாமா? என்னது ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணுங்க? நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ரொம்ப தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும். சரி பாரு, பசங்களாம் கத்த போகிறாங்க, கத்துங்க. சரி பாரு, அவ்வளோதான், கல் அடிச்சிருவாங்க. இல்லை ரொம்ப டீசெண்டாக. சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம், குட் நைட். குட் நைட்டா? எனக்கு தூக்கம் வரலையா? அவங்க எல்லாருக்குலாம் தூக்கம் வரல. இல்லை ஒரே இருட்டாக இருக்கு. இருட்டா இருந்தால் தூங்கிடுவியா? சரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அதான் சொல்லிட்டேண்ணே. இன்னொரு வாட்டி சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம், குட் நைட். திருப்பி குட் நைட். குட் நைட் இல்லைன்னா தூங்க முடியாதுயா, கொசு பிடிங்கிடும். நான் மெட்ராஸில் சொல்கிறேன். அப்படியா? நீங்கள் நுகம் பக்கத்தில் ஃப்ளைட் போகுதோ இல்லையோ, கொசு போயினே இருக்கும். சரி, இந்த ஓஎம்ஏ பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் அவரோட பெற்றவங்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். மொட்டை என்ன யாரா? அவன் தான் எனக்கு கிட்ட வந்து கிள்ளிட்டான். சார் ஈ கில்ட் மீ சார். என்னது இது? இங்கிலீஷில் சொல்கிறேன். அவர் கிள்ளிட்டார். ஹி பிஞ்ச்ட் மீ. அவர் தான் என்னை பஞ்சர் ஆகிட்டார். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி 1 hour ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணலாமான்றா. உனக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியுமா தெரியாதா? யாருக்கே தெரியாது. என்ன கோச்சிக்கிற? ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதானே. எல்லாம் கை தட்டுங்க, அப்போ தான் ஸ்டார்ட். அவருக்கு அப்போ தான் பூஸ்ட் ஆகும். ஆமாம், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு. ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன சொல்லணும்? ஐயோ, பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே சொல்லு. என்ன சொல்லணும்? பெரியோர்களே தாய்மார்களே. என்ன கத்துற? இன்னும் எலெக்ஷன் நிற்க போறியா? பெரியார்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க சொல்கிறேன். சரி, நம்ம அரசியெல்லாம் பேச வேணாம், ஒழுங்காக ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். அப்படியா? ஸ்டார்ட் பண்ணு. பண்ணிட்டேன். என்ன ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது? பெட்ரோல் இல்லையா? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணு. ப்ரோக்ராம்னா யூ வாண்ட் டு என்டர்டெயின் தெம். என்டர்டெயினா? எந்த ட்ரெயினை காணுங்க? என்டர்டெயின் இல்லை, என்டர்டெயின். ஆர் சைலண்டா? யார் சைலண்டா? சரி இங்கிலீஷில் சொல்லு. அது ஜாலியாக இருக்கும். சார் சலாலுதீன் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். அவருக்கு முதல்ல சலாம் சொல்லலாம், இல்லைன்னா தப்புன்னு சொல்லிடுவார். இங்கிலீஷில் சார் என்ன சார் சொல்லணும்? அது என்ன அவர் சொல்கிறது, நான் சொல்லுவேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லு. லேடிஸ் அண்ட் லேடிஸ். வாட் அபவுட் தி ஜென்டில்மேன்? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜென்டில்மேன். இப்போலாம் சொல்லக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் கொடுத்தவரே ஓவிய செல்வன்ற ஒரு ஜென்டில்மேன், சலாலுதீன் ஒரு ஜென்டில்மேன். இங்கே நிறைய பேர் ஜென்டில்மேன்லாம் இருக்காங்க. வெளியே போனால் பின்னிடுவாங்க. போனால் தானே இங்கே மரத்துலேயே தூங்கிடும். சரி ஸ்டார்ட் பண்ணு. எத்தனை தடையாக ஸ்டார்ட் பண்ணுறது? சார் இவருக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் நினைக்கிறேன். சரி, இவருக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியல. எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணோம்? முதல்ல குவார்டர் அடிக்கணும். இது குழந்தைங்க ப்ரோக்ராம், ஒழுங்காக பேசு. இல்லை பெரியவங்களுக்கு சொன்னேன். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் என்ன பண்ண ஞாபகம் வந்துச்சா? நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பேமெண்ட் வாங்கிக்கணும். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் என்ன பண்ண? என்ன பண்ண என்ன இது இன்சியாக கிட்ட உங்க கூட நீயே சொல்லு. என்ன பண்ண? எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ப்ரேயர் சொல்லணும். இதுக்கா இவ்வளோ நேரம் ஜவு மாதிரி இழுத்த? நானே சொல்லியிருப்பால. சரி சொல்லு. ப்ரேயர் சொல்லிட்டேன். ப்ரேயர்னா ப்ரேயர்ல. ப்ரேயர்னா ப்ரேயர் இல்லையா? தமிழ்நாட்டில் எல்லாமே அதுன்னா அது இல்லை. ஆனால் பாட்டு மாத்திரம் அதுக்குன்னா அதுக்கு தான். கட்டிங்னா கட்டிங் கிடையாது,
ஃபிகர்னா இதெல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்க நிகழ்ச்சியில் பண்ணிக்கோ. இது குழந்தைங்க நிகழ்ச்சி. குழந்தைங்க நிகழ்ச்சி ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசு. நிகழ்ச்சி ஆரம்பத்தில் என்ன பண்ணா? அதான் சொன்னீங்க ப்ரேயர் சொல்லணும். ப்ரேயர்னா ப்ரேயர் சொல்லக்கூடாது. ஓ ப்ரேயர்னா ப்ரேயர் கிடையாது, வேற மீனிங்கா? டபுள் மீனிங்கா? ப்ரேயர்னா பாட்டு பாடணும். பாட்டு தானே. ஆளுமா டோலுமா ஐஜால கடிங்க ஆளுங்க வரலாம் வா, லாரி ஓட்டலாம் வா, வண்டி இடி வா, பைரா வா. கத்துறதெல்லாம் பாட்டாயிடுச்சு இப்போ. அதெல்லாம் ஒன்று கேட்டு நான் பாட்டு தானே பாடம். அதே லேட்டஸ்ட் பாட்டு. ப்ரேயர்னா பக்தி பாட்டு. பக்தி பாட்டு அப்படின்னா? பக்தி பாட்டுனா என்ன சொல்றது? கடவுள் வாழ்த்து. ஓ கடவுளே வாழ்த்தெல்லாம் குழந்தைட்டே நீ. கடவுள் வாழ்த்துனா நம்ம வாழ்த்தது இல்லை, கடவுள் வணக்கம் சொல்லலாம். அவ்வளோதானே. நானே சொல்கிறேன், கடவுளே வணக்கம். அந்த ஹெலிகாப்டருக்கு பயந்து அங்கே போய் உட்காந்துட்டான். இது வேற புசு புசுன்னு வந்தீங்கன்னே கொசுங்க மாதிரி. சார் இந்த ஹெலிகாப்டர் வேணாம் சார், சத்தம் தான் நிறையா வருது. நீ அதெல்லாம் பேசக்கூடாது சார். ஃபோட்டோ எடுங்க சார். அது இப்போ அது வேணாம். அது இந்த பயமா இருக்கு. தலைமையில ஏதோ பாம்பு போட போறாங்க மாதிரி. சரி சார் ஃபோட்டோ எடுங்க சார். அதான் எடுக்கிறாங்க இவ்வளோ பேர். உள்ள ஃபிலிம் இருக்கா கேளு. ஃபிலிம் இல்லாமல் எடுப்பாங்க. இல்லை சும்மா ஃபிலிம் காட்டுறாங்க இந்த ஊரில். உதைக்க போகிறாங்க. ஃபிலிம் காட்டுறாரு. உள்ள ஃபிலிம் மாடம் தான் இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ எவ்வளோ நாளும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ப்ரேயர் சொல்லணும். அதான் பாட்டுனேன். சரி இவருக்கு ப்ரேயர்னா தெரியல. ஸ்கூலில் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் தானே பாடுவீங்க. சரி அந்த பாப்பா பாடுச்சு. அந்த பாப்பா யார்? தர்ஷினி. தர்ஷினி வாங்க சீக்கிரம் வாங்க, ஓடியாங்க. சரி ப்ரேயர் சாங் பாட வருகிறார் தர்ஷினி. இல்லைன்னா வேற யாராவது வாங்க. 2 பாப்பா வாங்க ஜல்தி. அப்புறம் நான் லேட் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, போர் அடிச்சுது. தர்ஷினி வா வா ஓடியா. தர்ஷினியோட மிஸ் வர்றாங்க. மிஸ் வாங்க மிஸ். சரி வாங்க வாங்க. யாரோ ஒருத்தர் மைக் கொடுங்க. கம் ஃபாஸ்ட். சீக்கிரம் காடு. இன்னும் மிரட்டுறேன். ஹலோ உங்கள் ஸ்கூல் ப்ரேயர் என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்கூல் ப்ரேயர்? வாட் இஸ் யுவர் நேம்? என்னடா இது உன் பேரே கிடையாது. ஹலோ வாட் இஸ் யுவர் நேம்? ஸ்ருதிகா. உஷாராயிட்டேன் பார். கொஞ்சம் கிண்டல் பண்ணால் தான் கோவம் வருது லேடிஸ். என்ன இப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் மரியாதை பேசு. சாரி சொல்லு. எதுக்கு? அவங்க என்ன சாரியா போட்டுருக்காங்க? சுடிதார் சுடிதார். ஹலோ வாட் இஸ் யுவர் நேம்? ஸ்ருதிகா. சுருதியா? கமலஹாசன் பொண்ணா நீ? ஓ கமலஹாசன் அம்மாவா? ஓ சாரி கமலஹாசன் பாட்டியா? ஓவராக கம்முன்னு இருக்கிறாங்கன்னு மலம் பண்ண. சார் ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? இங்கே கவனிக்கணும். சரி ஸ்கூல் ப்ரேயர் பாடுங்க. வாட் இஸ் ஸ்கூல் ப்ரேயர்? தமிழ் தாய் வாழ்த்து. அதானா ஸ்கூல் ப்ரேயரேவா? பாடு. நீராறும் கடல். அதெல்லாம் கண்ட இடத்துல பாடினா உள்ள தள்ளுவாங்க இல்லை? சரி ப்ரேயர் சாங்கில் சாமி பாட்டு எதுவும் கிடையாது. ஒன்லி தமிழ் சாங். தமிழ் இஸ் சாமி. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. போயிட்டு வா, அப்புறம் கூப்பிடுறேன். வெல்கம். அப்படின்னு அடிக்கடி வான்றாங்க. சரி இவருக்கு ப்ரேயர் தெரியல. ஒரு தடவை ஜோர கை தடுங்க. தெரியல இவருக்கு. அப்போதான் கற்றுப்பேன். எனக்கு ப்ரேயரே தெரியல. நான் ஐ டீச் யூ ஸ்மால் ப்ரேயர். அடுத்த ப்ரோக்ராம்லேருந்து மனப்பாடம் பண்ணி சொல்லு. சரி சொல்லியா. சின்ன ப்ரேயர் தான், டைம் எடுக்காது. மனப்பாடம் பண்ணிடு ஈஸியாக. ஓகே சொல்லியா. சரி சுக்லாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. அவசரப்படாது சொல்லு. சுக்லாம் சுக்லாம் பரதரம் வரதரம் விஷ்ணு. என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்ற மொத்தமா சொல்லியா.
டைம் ஆச்சு இல்லை? சரி நான் மொத்தமாக சொல்கிறேன். சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம். ஆ, சசி வரலையாண்ணா? நீ மத்தியானமே வந்திருக்கணுங்க. என்ன சார் சலாலுத்தீன் பண்ணிருக்கு காலியா? டேய் நீ என்ன சொல்கிற? சசி வரணும், என்ன வரக்கூடாதுன்றேன் நான். நீ என்ன சொல்ற? நீ ஏதோ பாலிடிக்ஸ் கலக்கிறேன்னு நினைக்கிறேன். வேணாம். சரி அது மாதிரிலாம் வேணாம். ஏ, சசி வரணுமா வரக்கூடாதா? அம்மா உணவகம்னு சொன்னாங்க, இப்போ சின்னம்மா உணவகம். இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். டேய் இதெல்லாம் பேச போதும். ப்ரேயரே வேணாம், மனசுக்குள்ளே ப்ரே பண்ணி எல்லாரும் சர்வோ ஜனோ சுகினோ பவந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன திடீர்னு திட்டுற? போர் அடிக்கலாம். ஓ ஏரோப்ளேனுக்கா? ஏ, அது ஏரோப்ளேன் இல்லையா, ஹெலிகாப்டர். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் இவர் வேணாம் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா முடிச்சிடுவோம் போல இருக்கு. சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லு. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்றது? பண்ணலாமா? கபாலி. அதில் கத்த ஆரம்பிச்சான், கத்தினே இருக்கான் எல்லா பாட்டு. என்னது காது கேட்கலையா? டேய் என்னது? ஏய், பாட்டு. ஓ பாட்டு அது. சரி கபாலி பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். ரஜினிகாந்த் என்ன கலர் சொல்லு. என்னது? கருப்புடா. அவங்க அண்ணா பெங்களூரில் கடை வச்சிருக்காரு. என்ன கடை சொல்லு. என்ன கடை? செருப்புடா. சரி நீ வர வர மரியாதை இல்லாமல் பேசுகிற. அதான் வெறுப்புடா. 40 வருஷமா ப்ரோக்ராம் பண்ணுறேன், இன்னத்த ஒன்றும் ஹெலிகாப்டர் காணும், ஒன்றும் காணும். சரி போதும். நிறுத்துடா. ஏய் அவங்க எடுத்து அடிக்க போறாங்க. செருப்புடா. ஏய் போதும், ரொம்ப ஓவராக போகுது. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசு. என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேசு? எல்லாம் செல்போனை வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்? இந்த செல்போனை முதல்ல கீழே போட்டு உடைங்க. அதனால தான் பல தொல்லைகளே. செல்போன் வசதி தானே, நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? குடும்பமே பிரியுது செல்போனில். செல்போனால குடும்பம் பிரியுதா? ஆமா. முந்தா நேரத்து பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு சண்டை. வைஃப் 1 வைஃப் 2ன்னு பேர் போட்டு வச்சுக்கிறேன். வைஃப் 1 வோடாஃபோனா, வைஃப் 2 ஏர்செல் நம்பர். அது 2 வைஃப் வச்சுக்காரன்னு டைவர்ஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆள் வீட்டில் உட்காந்து அழுதுங்க. அதெல்லாம் பை மிஸ்டேக் ஏ, பை மிஸ்டேக் இல்லையா, நிஜமாவே நடந்தது. எல்லா பசங்களும் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கியா, என்னது ஃபேஸ்புக்கில் இருக்கியா, வாட்ஸ்அப்பில் இருக்கியா கேட்குறாங்களே தவிர ஒரு நாய் நல்லா இருக்கியான்னு கேட்கறது இல்லை. சரி போதும், தேங்க்யூ. இப்போ வந்து முடிச்சிடலாமா? ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த போகிறேன். ஐயா ஜாலி. குவிஸ் ப்ரோக்ராம். அதான் கிஸ் எல்லாருக்கும் பிடிக்குங்க. கிஸ் இல்லை, குவிஸ். அதான் KISS. இல்லை QUIZ. மாற்றிட்டீங்களா ஸ்பெல்லிங்கு? சொல்லவே இல்லை. இந்த குவிஸ்னா நான் கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா எனக்கு பதில் தெரியாது. இல்லை இல்லை எனக்கு தெரியும். நீ என்ன தமாஷா என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். சரி முதல் கேள்வி. இப்போ திடீர்னு கடவுள் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? நிறைய துட்டு வேணும்னு சொல்லுவேன். நான் இருந்தால் நல்ல அறிவை கொடுங்கன்னு சொல்லுவேன், நல்ல புத்தியை கொடுங்கன்னு சொல்லுவேன். அது சரி, யார்கிட்ட என்ன இல்லையா தானே கேட்பாங்க. அப்போ எனக்கு என்ன அறிவு இல்லைன்றியா? ஒல்லியும் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் ஒன்றும் இல்லை. ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி. சரி, அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? என்னது? ஹூ ஃபவுண்ட் அமெரிக்கா? தமிழில் என்ன சொன்னேன்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? முதல்ல தொலைச்சது யார் சொல்லு, அப்புறம் கண்டுபிடிச்சது யாருன்னு. அமெரிக்கா யாருன்னு சொல்லிக்கல, கண்டுபிடிச்சவர் கொலம்பஸ். ஓ, அந்தாரா? மீசாப்பேட்டில் கடை வச்சிருந்தாங்க அந்தாரா? தெரியுமா? ஆமாம், கொலம்பஸ் கொட்டையாவது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை, முந்திரி கொட்டை மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிச்சி அதான் இந்தியான்னு கொடுத்தாரு. அதான் முந்திரி கொட்டை கொலம்பஸ். சரி போதும், முடிச்சுக்கலாமா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சரி, அவர் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு, வெங்கி மங்கியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லு. என்னது குடும்பத்தை கத்தியா? உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லு. எங்க ஃபேமிலியா?
என்ன இது இதான் இந்த மாதிரி பேசினாலும் வருங்காலத்தில் ரசிப்பாங்க. வரலாம் வா. இஷ்டம் பார் வண்டிய. ஏய், உங்க ஃபேமிலி பத்தி சொல்லு. எங்க ஃபேமிலியா? டேய், ஆமா சொல்லு. ரொம்ப கேவலமான ஃபேமிலி. இதை சொல்றதுக்கு அழித்தேன். ஆமா, பின்ன ஒரு அம்மா 2 அப்பா. ஏய், இன்னும் டேமேஜிங்காக சொல்கிறேன். இல்ல இல்ல, சித்தப்பா பெரியப்பா. ஓ அப்படி. சரி, எத்தனை பிரதர்ஸ் உனக்கு? 2 பிரதர், ஒரு அண்ணா ஒரு தம்பி. அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் போலீஸ்ல இருக்கார். போலீஸ்லையா? பரவாயில்லையா? என்ன போஸ்ட்டு? போஸ்ட்லாம் கிடையாது, நேத்து புக்கிங் போட்டாங்க. ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லு. அதான் டீசெண்டா போலீஸ்ங்க. சரி, தம்பி தம்பி சினிமா எடுக்கிறாரு. பார்த்தீங்களா இந்த குரங்குங்களாம்? குரங்கு சொன்னாங்க. சரி, மங்கீஸ்லாம் சினிமா எடுக்குது. ஏன் டி ராஜேந்தர் எடுக்கிறார், நாங்க எடுக்கூடாதா? டன் அக்கா. சரி, சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்ல ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம். இல்ல ரொம்ப ஈஸியா. எல்லாம் நானே பண்ணுவேன். நீயே பண்ணுவேன்னா? கதை, வசனம், டைரக்ஷன், கட்டிங், ஓட்டிங் எல்லாம் நானே. கதை, வசனம், டைரக்ஷன் புரியுது. அது என்ன கட்டிங் ஓட்டிங்? கட்டிங் தான் தெரியாது. என்னது? எடிட்டிங். ஓஹோ, நீ வேற கட்டிங் நினைச்சியா? ஓட்டிங்னா? போஸ்டர் யாரையா ஓட்டுவாங்க? நானே ஓட்டுவேன். வால் போஸ்டர் வாலாலே ஓட்டுவேன். உனக்கு தான் வாலே இல்லையே. இருந்து தேஞ்சு போச்சு. ஒட்டி ஓட்டி. சரி, கதை, வசனம், டைரக்ஷன் சொன்னேன். நல்ல கதையாக இருந்தால் சொல்லு. நல்லா இருந்ததுன்னா நானே சினிமா எடுக்கிறேன். அப்படியா? இங்கிலீஷ் கதை பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லு. ஒன்ஸ் அப்பான் a டைம் ஒன் காக்காய் சொட சுட்டி. ஏய், என்னது இது? நீ கம்முனு அவங்களே ரசிக்கிறான். எல்லாம் கை தட்டுங்க. அப்பதான் இந்த ஆள் விடுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. இல்ல அப்புறம் இதையா யோசிக்க வேணாம். காக்கா இஸ் பறந்து கம்மிங் சுட்டிங் த வடை அண்ட் கோயிங். 2 times சுட்ட வடை. பாட்டி சுட்ட வடை அண்ட் காக்கா சுட்ட வடை. சுட்ட வடை ஸ்கொயர். டேய், பாட்டி யார் தெரியுமா? யாரு? சிம்ரன். டேய், எல்லாம் தேவையா? சரி, அன்சிகா. டேய், இல்ல அவங்க அக்கா. பாட்டிக்கு அக்காவே இருக்கக்கூடாதா? டேய், நீ வளராத. நீ போதும், முடிச்சுக்கிறது நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. கடைசியில் என்ன நடக்குன்னு கேளு. ஐயோ வேணாம், முதல்ல நல்லா இல்லை. இது நாங்கள் தான் பார்க்குற மாதிரி ஏதாவது பெரியவங்களுக்கு ஏதாவது கதை சொல்லு. பெரியவங்கலாம் டிவி சீரியல் தான். நீங்களாம் டிவி சீரியல் தானே பார்க்குறீங்க. சரி சொல்லு, ஏதோ ஒன்று. மெகா சீரியல் லேட்டாங்க. சுருக்கமாக சொல்லு. சுருக்குமா? குடும்பத்தோட காரில் போகிறாங்க. டேன். அப்புறம் மரத்தில் போது எல்லாம் டேன் செத்துறாங்க. சங்கூதி. டேய், என்னது? நீ தானே சுருக்குமா சொல்ல சொன்ன. சுருக்கம்னா இவ்வளோ சுருக்கிறதா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரி. டன் டன் டன். குடும்பத்தோட காரில் போகிறாங்க 4 பேர். அப்பா, அம்மா, 2 பசங்க. டேன். அப்புறம் செகண்ட் எபிசோட். செகண்ட் எபிசோட் என்ன கதை? அதே காரன் 2 வாட்டி காட்டுறோம். டேன் டேன். அப்புறம் அதே காரன் 3 வாட்டி காட்டுறோம். டேன் டேன் டேன். அப்புறம் அதே காரன் 4 வாட்டி 500 வாட்டி காட்டுறோம். டேன் 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 டேன். தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு ஓன்னு அழுவாங்க. அவ்வளோ உருக்கமாக இருக்குமா? இல்லை, கதை புரியலையேன்னு அழுவாங்கய்யா. சரி, கடைசியில் என்ன? கதை என்ன கதை என்ன? அதான் கதை தான் கண்கள் ஆயிடுச்சு. சரி, கடைசியில் எப்படி முடிப்பேன்? முடிக்கிறதா கஷ்டம். டேங். மரத்தில் போது எல்லாம் டேங். முன்னாடிலாம் தொடரும் போடணும், இப்போ நோ தொடரும். டிஎன். என்னது? நல்லாவே இல்லை. உனக்கு ரசிகர்ல நல்லா இல்லை ஆயிடுமா? டைட்டானிக் கதை சார் சொல்லியிருக்காங்க, நல்லா இல்லைன்றாரு. டைட்டானிக் கதையாது. அங்கே டைட்டானிக்ல என்ன கதை? கப்பலில் போய் எல்லாம் டேன் செத்துடுறாங்க. இது காரில் போய் எல்லாம் செத்துடுறாங்க. டேன். அது டைட்டானிக், இது மெக்கானிக். போயா கதை கேட்டுன்னு இருக்கு. போதும், அவ்வளோதான். குட் நைட். தேங்க்யூ. OMA பள்ளிக்கூடம் வந்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். நான் மாதம் வந்துடுவேன். ஏன்னா அங்கே சாப்பாடு போட்டாங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. டேய், போதும். யாராவது 2 பசங்க கூட பேசுகிறேன். ஐ நீட் அ கேர்ள் அண்ட் அ பாய். ஏய் மட்டை, நீ வராதடா. அவன் தான் செல்ஃபி எடுக்கிறப்ப கில்பி பண்ணிட்டான். சரி, யாராவது ஒரு 2 பேர் மட்டும். வெரி குட். என்னது? வரலாம், வராத. என்னது? டைகர் வருது.
டேக்கர் தானே நீ இங்கே வா கிட்ட வா. சார் மைக் கொடுங்க சார். மேடம் வந்துக்கிறாங்க, மைக்கை கொடுங்க. மைக் அங்கே போயிடுச்சு, மைக் வாக்கிங் போயிடுச்சு. ஹலோ கிட்ட வாங்க சார். இந்த மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுங்க. இல்லை இங்கே வாடா, ரெடியா வாடா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீ கம்முனியா, அவன் ஏதோ கோச்சுக்கியா நீ? ஆ என்னடா மறைக்கிறேன்? ஏய் நீ தான் மறுக்கிற, அவன் பார்த்து பயந்துடக்கூடாது. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, பசங்க பயந்துருவாங்க. எனக்கு தெரியாத பசங்களை பார்த்து நான் பயந்துக்கிறேன். ஹலோ கிட்ட வாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Vaishya. என்ன அதுக்காக இப்படி வழியுத? யூ ஆர் வெரி வைசியா, பட் ஐ எம் அதர் வைசியா. சரி, ஸ்பெல்லிங் என்ன பேர்? ஏ இதெல்லாம் தேவையா உனக்கு? ஆ V-A-I-S-Y. EA தானே வே, EAன்ற வே. ஏய் என்ன வே? என்ன சொல்லு? ஏய் உனக்கு சிங்கப்பல்லு இருக்குது, அதான் சிங்க வேஷம் கொடுத்துருக்கேன். சரி, கன்னத்துல குழி வைது. யூ ஆர் வெரி லக்கி கேர்ள் வைசியா. Thank you. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? My father name is S. Ramachandran. மாற்றிட்டாங்க. ஆர் ராமச்சந்திரன்ட்டு பேசுகிறாங்க. குடும்பத்தை குழப்பம் ஒன்று பண்ணக்கூடாது. சரி, ராமச்சந்திரன் டாக்டராணி ஏய் என்னது? Yes. பாட்டு பண்ணையா? ஓ கத்துனா பாட்டா? வரலாம் வா. ராமச்சந்திரன் டாக்டராணி, Yes. ராமச்சந்திரன் டாக்டராணி தெரியுமா? அவரு நானும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம். ஏய் அது வேற, நீ குழப்பாத நீ. நீ குழம்பாத. சரி, எந்த கிளாஸ் படிக்கிற? I'm studying in 4th standard B section. ஏய் நான் தமிழ்ல தானே கேட்டேன். சரி இங்க தெலுங்குல கேட்கலாம். నువ్వు ఏ క్లాస్ చదువుతున్నావు? తెలుగు தெரியுமா? No, I don't know Tamil. You are only- I don't know in Telugu. ஓ இங்கிலீஷ்ல தெலுங்குக்கு பேர் தெலுங்கு. வாட் இஸ் யுவர் மதர் டங்? My mother tongue is Tamil. மை மதர் டங் சிவப்பு கலர். வெத்தலை போட்டா வெரி டார்க் கிரிம்சன் கலர். ஏய் அதெல்லாம் கேட்டா நான் அவனை அறுக்காத. அவங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட்டியா? Yes. என்ன சாப்பிட்ட? Idli. டெட்லி. நேற்று என்ன சாப்பிட்ட? Dosa. முந்தா நேற்று? ஏய் அதெல்லாம் ஞாபகம். நீ கம்முனியா? நான் வைசியாவை கேட்குறேன். வைசியா, Ah. போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்டேன்? ஏய் இதெல்லாம் விளையாடாது. நீ தானே ஏதாவது கேட்க சொன்ன. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கேளு. வைசியா, Yes. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய் சி. நீ தானே இன்ட்ரெஸ்ட். தமிழ்நாட்டில் இன்ட்ரெஸ்டிங் கல்யாணம் சாப்பாடு ரெண்டு தான். சரி போதும், இவர்கிட்ட பேசு. Thank you. டேய் முட்டை போட. ஏய், அவர் என் ஃப்ரெண்டு. இப்படி வாங்க, நான் உங்க கூட பேசுறேன். நான் வண்டி கேர்ள்ஸ் கிட்ட தான் பேசுகிறேன். நீ வாமா. நீ பெரிய ஆளானா என்ன ஆக போகிற? ஹன்சிகா பாதிக்கிற. I am a eye doctor. ஐயா ஐ டாக்டர் அப்படி சொல்லு. ஐ டாக்டர். Eye doctor. ஒன்றரை கண் ஐ டாக்டரா, ரெண்டரை கண் ஐ? அதெல்லாம் நீ கம்முனியா? எத்தனை கண் இருக்கு உனக்கு? 2. இல்லை நான் தமிழில் கேட்பேன், அந்த அம்மா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த அம்மா ஃபாரின் ரிட்டன் லண்டன் தானே நீங்கள்? No. ஆ, No. ஷேக்ஸ்பியர் தெரியுமா உனக்கு? Huh? ஷேக்ஸ்பியர், No. ஸ்ட்ராட்டோஸ்பியர், No. அயனோஸ்பியர். No. சரி விடு. சரி அவங்ககிட்ட பாவம் அந்த பையன் என்ன மாதிரி காஞ்சி போய் நிற்கிறான். உன் பேர் என்னடா? ஏய் அவங்ககிட்ட கோவமா பேசுற. சக்தி, பேக்கை காட்டாத, அப்புறம் பேக் ஃபியூச்சர் ஆகிடும். உன் பேர் என்ன? சக்தி சண்முகம். சக்தி சண்முகா. 6 மணிக்கெல்லாம் ரேடியோ டிவி எல்லாத்தையும் டங் டங். முருகா, விச் கிளாஸ் யூ ஆர் ஸ்டடிங்? I am studying in 5th standard A. 5th ஸ்டாண்டர்ட். என்னடா திடீர்னு கேர்ள் மாதிரி ஆயிடுச்சு வயசு. சரி ஒரு பாட்டு பாடு, ஏதாவது ஒரு பாட்டு பாடு.
மிஸ் சொல்கிறாங்க பாரு, அந்த பாட்டு பாடு. இல்லை பசங்களை கேட்டால் மிஸ் பாடுதுங்க. டேய் அப்பெல்லாம் மரியாதை இல்லாமல் பேச. நீ கவனியா? நானாச்சு மிஸ் ஆச்சு. எனக்கு ஸ்கூல்லேருந்தே மிஸ் பிடிக்காது. அவங்க கல்யாணம் ஆச்சா ஸ்டில்ல மிஸ்ஸுன்றாங்க. மிஸ்ஸஸ் இவர்கிட்ட பேசு, நீ அவங்க பார்க்குற அந்த மாதிரி மொழின்னு காட்டுக்காங்க. இங்கே பேசு. சக்தி சண்முகா எங்கே 1 2 3 வரிசைப்படுத்தி பாடுங்கள். அந்த முருகனான் தான் சக்தி வடிவேலங்க அப்படி பாடும். சரி, எந்த கிளாஸ் படிக்கிற? I am studying 5th standard. 5th ஸ்டாண்டர்ட். வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. பார்த்துனேங்கிறீங்க. உங்கள் வேலை கை தட்டுறது தான். நான் வளர்ந்தீனே இருப்பான். 5th ஸ்டாண்டர்ட். வெரி குட். எத்தனாவது வருஷம்? 5 வருஷம். 5th ஸ்டாண்டர்ட் 5 வருஷம். டாக்டர் படிக்கிறாரு. டாக்டர் 4 வருஷம் தான்டா. MBBS 4 வருஷம். வெக்கமா இல்லை? நான் 6th 3 வருஷம் படிச்சேன். பாரு எல்லாம் சிரிக்கிறாங்க, சின்ன பசங்க சிரிக்கிறாங்க. இதில் என்ன வெக்கம்? டாக்டர் படிக்கலாம் 5 வருஷம். MBBS 4 வருஷம் தானே மிஸ்? இன்ஜினியர் தான் 3 வருஷம். அதில் அரியர் சார். சரி முடி போதும். டாக்டர் நான் பயந்துக்கினே ஊசி போடுறாங்க, வெக்கப்பட்டுன்னு. நீ பெரிய ஆளானா என்ன ஆக போகிற? இன்ஜினியர் ஆக போகிறேன். இன்ஜினியர். நான் கண்டக்டர் ஆக போகிறேன். அப்போ தான் ரஜினிகாந்த் ஆக முடியும். கண்டக்டர் ஆகி ரஜினிகாந்த் ஆகிட்டேன். வரலாம் வா. சரி போதும், நிறுத்தலாம். இதுவரை ரசித்தவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. ரசித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் வருவோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிருக்கோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் மிஸ்டர் ஓவி செல்வன் அண்ட் on behalf of the school trustee will do a lot of things. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவரை ரொம்ப டைம் எடுத்துட்டார். நீ எடுத்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம் போதும், முடிக்க சொல்லிட்டார். தேங்க்யூ சார். சரி, நிகழ்ச்சி முடிக்கிறப்ப என்ன பண்ணோம்? நிகழ்ச்சி போடா பேமெண்ட் வாங்கினா போ. நீ ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுகிற. நான் வெறுப்புடா. நிஷா நீ வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. செல்ஃபியா குல்பியா? குள்ளமா இருந்தா குல்பி. சரி போதும், நன்றி, தேங்க்யூ, வணக்கம், பாய் பாய் சொல்லு. வெள்ளை பேப்பர் வா. வெள்ளை பேப்பர் வா. வெள்ளை பேப்பர் வா. வந்துச்சே சொல்லு. வெள்ளை பேப்பர் வா. அடை வந்துச்சே. அடை வந்துருச்சே. இப்போ இது மேலே டிராயிங் பண்ணு. டேக் தி மேஜிக் பென்சில். எஸ் டேக் தி மேஜிக் பென்சில். எஸ் புட்டிங் டிராயிங். எஸ் 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 இப்படி பண்ணு. எஸ் என்ன கிளி கிளி சொல்லுங்க. கிரி கிரி. எல்லாரும் இப்போ கலர் பண்ண போறாங்க. வைஷ்யா. இதானே 4 வரணும். சசி வரணும். இப்போ கலர் வரணும். கலர் பேரே வரணும் தான் இல்லையா? வரணுமான்ட்டு கலர் புட்டி கலர் சீக்கிரம். டைம் ஆச்சு. அந்த அம்மா ஆற்றுக்கு போகணும். புட் கலர். இந்த கலர் எடுத்து இப்படி பண்ணு. அதான் மேஜிக்கு. சும்மா ஒரு வாய்க்கு அப்படி எடுத்து போடு. ஒரு வாய்க்கு பண்ணு. மைண்ட் பண்ண பசங்க. அந்த தர்ஷினி வாஸ் எங்க? தர்ஷினி இருக்கா? ஆற்றுக்கு போயிட்டாளா? சாங் நீங்கள் பாடுங்களா? நோ, அது கூட தூக்கத்தில் கூட என்ன மிஸ் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க பசங்க? அந்த மிஸ் பேருனா அஸ்வினி மிஸ். பூனை மாதிரி பண்ணு.
டக்குன்னு பண்ண அதான் நிறைய பேர் வந்து பாடினா. சரி, பூனை மாதிரி பண்ணு. பெரிய பூனை, பெரிய பூனைன்னா சவுண்டில் ஆடல. சரி, வளர்ந்துச்சு. யானை மாதிரி பண்ணு. I don't know. ஐ நோ யானை சவுண்டு, பட் ஐ cannot do யானை சவுண்டு. இமிட்டேட். வந்து விட்டார். யானை சவுண்டு பண்ணு. பூனை சவுண்டு. நிறைய பேர் இந்த காம்படிஷனால கெட்டு போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்காதோன்றதுனால நிறைய பேர் ஓடவே மாட்டாங்க. சும்மா ஓடி பார்ப்போம் அப்படின்னு. லாஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சாலும் ஜாலி. இந்த காம்படிஷனில் என்னன்னா ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அட்டெம்ப்டே பண்ணாலே போதும். சும்மா ஜாலியாக பாடுனா பே அப்படி பாடலாமே. எனக்கு வந்தது அவ்வளோதான். சரி, யானை பூனை எல்லாருக்கும் வரும். யானை பண்ணவே மாட்டாங்க பார்த்தீங்களா? ஐ டோன்ட் நோன்ட்டாங்க. ஏன்னா யானை வராதுன்னு நினைக்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். யானைக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. பி சொல்லுங்கள். பி இஸ் த நேம் ஆஃப் த லெட்டர். பி சவுண்டு வந்து அதான் பி. ஆர் சொல்லுங்கள். ஆர் இஸ் த நேம் ஆஃப் தி லெட்டர். ஆர்னா இந்த பையன் பண்ணாதான் ஆறு. பி ஆறு சேர்த்து சொன்னால் வரும். இது ஒரு குழந்தை வந்து அங்கிள் பி ஆறுனா பிள்ளையார் அங்கிள் அப்படின்னு. எஸ், யானை சவுண்டு பண்ணணும்னா பிள்ளையார் பண்ணுங்கன்னா யானை வந்துடும். சரி, எக்கோ வைங்க. ஓகேங்களா? நல்லா இருந்தால் கை தட்டுங்க. ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துறாங்க. ஃபிஸ் அது இல்லை. சரி, இதோட முடிச்சுக்கிறேன். ஹலோ, கேட்குதுல்ல? இப்போ மைக் கொஞ்சம் இங்கே வைங்க. ஹலோ, கேட்குதா? ஓரளவு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாயை மூடினா கேட்காது, இருந்தாலும் கேட்குது ரைட்டா. இப்போ பாருங்க, இதில் இன்னும் கேட்கும். கேட்குதா? கேட்குதுல்ல? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இட் கண்டக்ட்ஸ் த சவுண்டு. ஹலோ, நான் என்ன பண்ணுறேன், இந்த வாய்ஸை இதில் கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் எஸ் என்னன்னா சேவ். இதில் சேவ் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹலோ பாய். உள்ள இருக்குதா? இருக்கு. ஹலோ இவ்வளோதான் இருக்குது. ஹாப்பி இல்லை? பிஸ்ஸா என்ன கருமமா. இப்போ வாய்ஸ் இங்கே இருக்குது. ஹலோ ஹலோ, ஒன் மோர் கல்ப்பு. ஹலோ, ஒன் மோர் கல்ப்பு. ஹலோ. இது கீழே போனால் நல்லா இருக்காது. தேங்க்யூ.